ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய் இருந்துட்டு காவேரிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம காவேரி இருந்துட்டு என்ன இது இன்னொருத்துக்கு மெசேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரெண்டு பேருமே சந்தோஷமாக மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சாரதாக்கு ரொம்பவே சந்தோஷம். கடவுளே, எப்படியாவது விஜயும் காவேரியும் சேர்த்து வச்சிருங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இத்தனை வருஷமாக இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் பிரித்து வச்சுட்டீங்க. இனிமேலாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதை நிறைவேற்றி கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு சரிங்க மிஸ், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த காவேரிக்கு ரொம்பவே சோகமாயிடுது. என்னது அதுக்குள்ளே போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினைக்கிறாங்க. அதுக்குள்ளவே என்ன இது இவர் மெசேஜ் பண்ணலன்னு நான் எதுக்காக ஃபீல் பண்ணோம்? ஐயோ, என்ன நம்ம மனசுக்குள்ளே என்னென்னமோ தோணிக்கிட்டே இருக்குதே, கடவுளே நம்ம மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது யமுனா இருந்துட்டு காவேரியை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. காவேரி அக்காவை எப்படியாவது விஜய் மாமா கூட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் வீடவே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம காவேரிக்கு தூக்கமே வரல. வீட்டில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் ஒரு டைரி கிடைக்குது. நம்ம காவேரி முன்னெல்லாம் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. முன்னே நடந்ததெல்லாம் தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே டைரியில் எழுதி வைக்கிற பழக்கம் நம்ம காவேரிக்கு இருந்திருக்கோம். அது எல்லாத்தையுமே எடுத்து படித்து பார்க்குறாங்க. ஒவ்வொன்றுத்தான் படிக்க நம்ம காவேரி கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம லைஃப்பில் நடந்த எல்லா விஷயமுமே நம்ம காவேரிக்கு ஞாபகம் வருது. வந்த உடனே ரத்த கண்ணீரில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நம்ம காவேரியை பார்த்த சாரதா இருந்துட்டு, காவேரி என்னாச்சு காவேரி, இன்னும் தூங்கலையா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, என் லைஃப்பில் நான் ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட எத்தனையோ முறை கேட்டிருக்கேன். ஆனால் எதுவுமே என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. என்னோட லைஃப்ல என்னமா நடந்துச்சு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு காவேரி, உன்னோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, உன்னோட லைஃப்ல எதுவும் நடக்கல காவேரி, ஏதோ குழப்பிக்கிட்டு மனசை போட்டு வருத்திக்காம நீ போய் தூங்கு காவேரி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவேரிக்கு ரொம்பவே கோவம் வந்து, இங்க பாருமா, என்னோட லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சுமா. திரும்ப என்கிட்ட மறைக்கலானெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத. எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச? விஜய் தான் என்னோட புருஷன்றத எதுக்காகமா இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே சாரதாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு காவேரி, இந்த விஷயத்த சொன்னால் டாக்டர் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுன்னு சொன்னாங்க காவேரி, அதனால தான் உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்லலை, என்னை மன்னிச்சிரு காவேரி. இங்கே பாருங்கம்மா, எனக்கு குழந்தை பிறந்ததை நான் மறந்துருக்கம்மா, அது எப்படிம்மா உன்னால இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் இருக்க முடிஞ்சிச்சு? இங்கே பாருமா, உன்னை கண்டிப்பாக நான் மன்னிக்கவே மாட்டேன். உன்கிட்ட நான் 1000 டைம் கேட்டிருப்பேனா இல்லையா? விஜய்ன்ற பேரை கேட்டால் எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. விஜய் என்னோட லைஃப்பில் யாருன்னு உன்கிட்ட எத்தனை முறை கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி என் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்தோ அது எல்லாத்தையும் கேட்டேனா இல்லையா? அப்பா இறந்ததை மட்டும் தானே நீ சொன்ன. எனக்கு கல்யாணம் ஆனதையோ எனக்கு குழந்தை பிறந்ததையோ ஏதாச்சும் சொன்னியா? இங்கே பாரு, எனக்கு நான் டெலிவரி டேட் வரைக்கும் என்னோட டைரியில் நான் எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருமா, இது எல்லாத்தையும் படித்து பாரு. ஆனால் நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டல, உன்கிட்ட நான் பேசவே மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதவை சாத்திக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள் விஜய், எதுக்காக நீங்களும் என்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிங்க? நான் தான் உங்களோட ஒய்ஃப்ன்ற விஷயத்த இத்தனை நாள் வரைக்கும் என்கிட்ட ஏன் சொல்லலை? இங்கே பாரு காவேரி, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா காவேரி? இதுக்காக தான் காவேரி இத்தனை நாளாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா நீ இறந்துட்டதான் நினச்சி நான் உன் நினப்பிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். உன்னை என்னைக்கு ஸ்கூலில் பார்த்தனோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் என் மனசில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா? நான் ரொம்ப இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்கிறவனா அது நானாக மட்டும்தான் இருப்பேன். நீயும் நானும் சேர்ந்து எவ்வளோ சந்தோஷமாக வாழலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தான். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நம்ம ரெண்டு பேரையும் பிரித்து வச்சுட்டாங்க காவேரி. அந்த கடவுளே இப்போ நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கு. கவலைப்படாத காவேரி, இனிமே நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்ம விஜய் சொல்லவும்,
இங்க பாருங்க விஜய், எதுக்காக இத்தனை நாளா என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? அம்மு என்னோட பொண்ணு. என் பொண்ணவே என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. என் பொண்ணு அதாவது சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம தவிச்சு இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு என்னோட கண்ணால நான் பார்க்குறேன். என் பொண்ணவே என் பொண்ணவே நான் யாரோ யாரோ அவ அப்படின்னு அவ கூட பாசமா பழகிட்டு இருக்கேன். இப்போ என் பொண்ணு தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு எவ்வளோ துடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? என் அம்மா தான் எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலை. நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக சொல்லல விஜய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இங்க பாரு காவேரி, உன்னோட ஹெல்த்துக்கு தான் காவேரி, உன்னோட ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது காவேரி. நீ எனக்கு முக்கியம். அதனால உனக்கான ஞாபகம் வர வரைக்கும் நாங்க எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம் காவேரி. அதனாலதான் இப்போ உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுல்ல, எனக்கு இதுவே போதும் காவேரி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவே கிடையாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது கங்கா நம்ம அதாவது சாரதா இருந்துட்டு, காவேரி முதல்ல கதவை தர காவேரி, எதுக்காக காவேரி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் விஜய் தம்பிக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் காவேரி, ப்ளீஸ் காவேரி கதவை தர அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவ கேட்கவே மாட்டா, நம்ம விஜய் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. நம்ம விஜய்க்கு கால் பண்ணாலையும் வெயிட்டிங் காலில் தான் போகுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாரதா இருந்துட்டு, இவ தான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா, சரி பேசிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ விஜய் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ வெளியே வந்து பேசு காவேரி, அதுதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கப்புறமும் நாங்க என்ன மறைக்க போறோம்? இதுக்கப்புறமும் எதுவுமே மறைக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக உள்ள போய் பேசிக்கிட்டு இருக்க? வா வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது விஜய் ரொம்பவே சந்தோஷமா அம்மு கிட்ட போயிட்டு, அம்மு வா அம்மு, காவேரி மிஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பா அப்படியாப்பா, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நம்ம காவேரியை பார்க்கறதுக்காக அம்மு கிளம்பிடுறாங்க. விஜயும் ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தா இருந்துட்டு, விஜய் எங்க விஜய் கிளம்புற? இங்க பாருங்க தாத்தா, காவேரிக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. காவேரி நான் தான் புருஷன் அப்படின்ற ஞாபகம் அவளுக்கு வந்துருச்சு தாத்தா, அதனால தான் அவளை பார்க்கறதுக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அம்மா இருந்துட்டு, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? காவேரி தான் புருஷன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க, என்னாச்சுப்பா? இங்கே பாருடாமோ, உன்னோட அம்மாவை பார்க்க போகிறோம். உன்னோட அம்மா உன்னோட அம்மாவை நீ பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த, அதனால உன் அம்மாவை தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவேரியும் ரொம்ப சந்தோஷமா சரிங்கப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போன உடனே நம்ம காவேரி இருந்துட்டு விஜயை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்க பாருங்க, இத்தனை நாளா உங்களை தப்பா நினைச்சிட்டீங்களேங்க, நீங்க என்கிட்ட சொல்லு விடுறீங்க, ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறீங்க அப்படி இப்படின்னு நினைச்சு உங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, அப்படியெல்லாம் நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாரு காவேரி, எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படி தானே பேசும். நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது தப்பு தான், இருந்தாலும் நீ என்னோட பொண்டாட்டின்னு எனக்கு மட்டும்தானே தெரியும், ஆனா உனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது இதுல தப்பே இல்லை, நீ கவலைப்படாத இதை நினைச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த சாரதாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. காவேரியும் விஜயும் நம்ம அம்மு 3 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி விஜய் அம்மு 3 பேருமே சந்தோஷமா இருப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.